சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே, எல்லாமே நன்மைக்கு தானே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. யாருக்கு அது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதுதான் முக்கியம். இந்த ட்ரெக்கிங் ஏறுற மாதிரி மேல அந்த நிலச்சரிவுல ஏறுற மாதிரி 2 முறை ஏறி போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ராஜா வலிக்கு கீழே விழுந்துட்டார். திடீர்னு ராஜா வலிக்கு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த மாத்திரத்துல ராஜாக்கு அடி விழுந்துட்டு, அடி விழுந்து பெருவரல்ல பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் வேற வந்து, இந்த மந்திரி சும்மா இருக்க வேண்டியதானே, எல்லாம் நன்மைக்குன்னு அங்கேயும் சொல்லிட்டான். எல்லாம் நன்மைக்கு நம்ம சொல்றோம். யாராவது உங்களுக்கு இப்படி ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமாயா? உனக்காக நான் எல்லாத்தையும் செய்திடுறேன். யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? சிலர் சொல்லியிருப்பாங்க, ஆனா நேரம் வரும்போது காணாம போயிருப்பாங்க. யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தெரிஞ்சியா, ஒரு நாள் தம்பிக்கு முன்னால போய் கையை நெட்டிட்டு நிற்கணுமே அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு எதிர்பார்னோல. அதுதான் அவன் கடைசியில் சொல்றான், யோசேப்பு, நீங்க எனக்கு தீங்கி செய்வீங்க, கர்த்தரோ அதை நன்மைக்காக. கிறிஸ்துவுக்கள் எனக்கு பிரியமான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் குட் அல்லது ஆல் இஸ் குட். சகலமும் நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். யாருக்கு அது? அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை நாம் அதை உற்று கவனிக்க வேண்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே, எல்லாமே நன்மைக்கு தானே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு அது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதுதான் முக்கியம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நன்மைக்கு எதுவாக நடக்கிற காரியங்கள் யாருக்கு அது நன்மையா, எது நடந்தாலும் நன்மையாய் நடக்கும் என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இதை தான் நாம் இருக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. God never do mistake in our life. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருபோதும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் தவறு செய்ய மாட்டார். Man falls, but God never and ever fall. அவர் ஒருபோதும் அவர் தவற மாட்டார். மனிதன் தவறலாம், அவன் விழலாம், ஆனால் கடவுள் தன்னுடைய அந்த கடவுள் என்கின்ற இதுல இருந்து அவர் விழ மாட்டார், அவர் தர மாட்டார். அதை தான் சொல்லுவோம், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை, ஒருபோதும் அவர் மாறுகிறவர் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை பார்க்கும்போது நாம் முதலாவது அவரிடத்தில் அன்பு கூறுகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா யோசிக்கணும். ஒரு சமயத்துல ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் ஒரு காட்டுக்குள்ள போனாங்க. அந்த காலத்துல உள்ள ராஜாக்கள்லாம் வேட்டையாடுவதில் அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, ஹாபி, பொழுதுபோக்கு. அப்போ சும்மா நேரம் போலன்னா என்ன செய்வாங்க, வேட்டையாடுவதற்கு போங்க. அப்போ போகும்போது கூட போறதுக்கு எவனாவது ஒரு மந்திரியை வாடா அப்படின்ட்டு கூட்டு போறது. அப்போ அந்த காட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒன்று மான்களையா அல்லது ஏதோ ஒன்று வேட்டையாடி அல்லது கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறம் திரும்புவாங்க. இங்கே பழைய சரித்திரங்கள், பழைய கதைகள், புராணங்கள்லாம் படிச்சுட்டுனா அதில் தெரியுதும், இதெல்லாம் கதைகள். அப்போ இதே போலதான் ஒரு மந்திரியும் ஒரு ராஜாவும் வேட்டையாடுவதற்கு போகும்போது ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபால்ஸ் வருது. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, இந்த ஃபால்ஸை பாத்தியாப்பா, என்ன அருமையா தண்ணி விழுது,
பார்க்கறக்கே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொன்னோன்னு இந்த மந்திரி என்ன சொல்லிட்டான், பக்கவாத்தியம் வாசிக்கிற மாதிரி. ராஜா சொன்னா மந்திரி பக்கவாத்தியம் தான் வாசித்தாகணும். உடனே ஆமா ராஜா ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னா. எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். உடனே திடீர்னு கொஞ்ச நேரம் போகும்போது தூரத்துல பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இந்த சத்தம் கேட்குதுன்னு பார்த்தனா ஒரு சிறுத்தை அங்க இருக்கிற ஒரு சின்ன மான் குட்டி அடிச்சு சாப்பிட்றது உங்க தூரத்துல பார்க்குறாங்க. பாரு அங்க பாரு அப்படின்ட்டு. உடனே இந்த மந்திரி அதுக்கும் சொன்னா ஆமா ராஜா எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்ட்டான். இப்படியே பேசிட்டு பேசிட்டு போகும்போது ஒவ்வொரு காரியத்தையும் நல்லதோ கெட்டதோ பார்க்கிற எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே நன்மைக்கு நன்மைக்குன்னு சொன்ன உடனே திடீரென்று ஒரு சமயத்தில் இந்த ட்ரெக்கிங் ஏறுற மாதிரி மேலே அந்த நிலச்சரிவில் ஏறுற மாதிரி 2 பேரும் ஏறிட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ராஜா வலிக்கு கீழே விழுந்துட்டாரு. திடீர்னு ராஜா வலிக்கு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த மாத்திரத்தில் ராஜாவுக்கு அடி விழுந்துட்டு, அடி விழுந்து பெருவரல்ல பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் வேற வந்து, இந்த மந்திரி சும்மா இருக்க வேண்டியதானே, எல்லாம் நன்மைக்குன்னு அங்கேயும் சொல்லிட்டான். என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. எல்லாம் நன்மைக்கு. உனக்கு மந்திரி பதவி இருக்குமா? எல்லாம் நன்மைக்கு. ராஜாக்கு ஆத்திரம் பொங்குது. உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்றாரு, மந்திரியை என்ன செய்றாரு, நீ இங்கே இருந்துட்டு இவர் பாட்டுக்கு மந்திரி விட்டுட்டு போறக்கு பார்த்தார். அதற்கு பிறகு மந்திரி அவர் தனியா போயிட்டு இருக்கிறார். இந்த ராஜா திரும்புற வழியில ஒரு சம்பவம் நடந்து போய்விட்டது. என்ன நடந்தது? அந்த காட்டுக்குள்ள சில காட்டு இன மக்கள், அந்த காட்டு இன மக்கள் என்ன செய்தாங்க, அவரை சூழ்ந்து கொண்டாங்க. அந்த காட்டு இன மக்கள் சூழ்ந்து கொண்டு வந்து இந்த ராஜாவை என்ன செய்தாங்க, தூக்கிட்டு போய் அவங்க கடவுளுக்கு பலி செலுத்துறதுக்க. இவர் நல்லா வல்ல வாட்ட ஜாட்டமா இருக்கிறாரு, ராஜா தோரணையில இருக்காரு, இப்படிப்பட்ட ஆளதையா நாங்க இவ்வளவு நாளும் தேடிட்டு இருந்தோம்னு நினைச்சு இவரை தூக்கிட்டு போய் பலி செலுத்துறதுக்காண்டி கொண்டு போயிட்டாங்க. இங்க மந்திரியை காணோம். அவன் இவனதான் மந்திரியை தான் விட்டுட்டு போயிட்டாரே இவரு. இவன் பாட்டுக்கு இவன் பாதையை தட்டு மாதிரி அவன் போயிட்டு இருக்கான். இந்த ராஜாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. பலி செலுத்தப்படுகிற நேரம் வந்தாச்சு. அப்ப அந்த பலி செலுத்துற அந்த பூசாரி வந்து ராஜாவை பலி கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை செய்யணும். அந்த ராஜாவுடைய சரீரத்தை முற்றிலும் பார்க்கணும், கரெக்டா இருக்கான்ட்டு. அதே போல ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தான். பார்க்கும்போது இந்த காலில் ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்து, அதே போல காலில் காயம். உடனே கூட்டான் தன்னுடைய இந்த ராஜா பிடிச்சிட்டு வந்தன. எதை யாரையா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? பலி செலுத்துற கடவுளுக்கு பலி செலுத்துறவரு பழுது இல்லாம இருக்கணும், பூரணமா இருக்கணும். ரத்தம் அடிக்கிறவரை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், அடிச்சு வெளியே தள்ளுங்கய்யா அப்படின்ட்டு அடிச்சு வெளியே தள்ளுங்கன்ட்டு ராஜாவை அடிச்சு நினைச்சிட்டாங்க. வெளியே இருக்க வேற எவனையாவது பிடிச்சிட்டு வாங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. ராஜா தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடுறாரா. அவர் ஓடிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, மந்திரி சொன்னாம்ல நன்மைக்கு, இதுதான் நன்மைக்கு. உயிர் தப்ப ஓடுறோம்ல, இதான் நன்மைக்கேன்னு சொல்லி நேர போய் மந்திரிக்கு என்ன செய்திருப்பாருங்க, யோசித்து பார்த்துடுங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லப்பட்டது. எது நடந்தாலும் நன்மைக்கு. காலில் காயம் ஏற்பட்டாலும் உயிர் இன்னைக்கு தப்பியது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதைதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுகிறார். சாதாரண ஒரு தலைவலி வந்தோடனே தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துராத, தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துராத. ஆமா, சாதாரண ஏதோ ஒரு சின்ன ஒரு வயிற்று வலி வந்துட்டோ ஏதோ ஒன்று வந்துச்சு, சரி இன்னைக்கு அவ்வளோதான் கோயிலுக்கு உட்காந்துருவோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இன்னைக்கு வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும், வயிறு வலி வந்திருக்காது. தலை வலிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும், தலைவலி வந்திருக்காது. அந்த வலிக்கிற மாதிரி இருக்கிறதுக்குள்ளே எங்க வீட்டில் உட்கார்ந்துட வேண்டியதான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோசிக்கணும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது, நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஒருவேளை இவர்
ஒரு ஒரு கதைக்கு புரிதலுக்காக சொன்னாலும், வழிக்கு விழுந்ததும் நன்மைக்கே, தப்புனதும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. இதே தான் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப், எவ்ரிதிங் ஃபார் குட் ஒன்லி. எல்லாமே நன்மைக்காக தான் ஆண்டவர் செய்வார். அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு ஏன் நமக்கு அது வேணும்னா, நான் அவருடைய பிள்ளை, ஐ பிலாங் டு ஹிம், ஐ எம் ஹிஸ் சைல்டு. நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எப்படி அவர் தீங்கு செய்வார், எனக்கு எப்படி அவர் தீமை செய்வார், இந்த பிடிவாதமான விசுவாச நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவரை தானே சார்ந்து இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி அவர் தீங்கு செய்வார், அதை தான் நம்ம செய்யணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விதமான ஒரு கிரீப் இருக்கும்போது நம்மளை யாரும் அசைக்க முடியாது. நோபடி கேன் ஷேக் அஸ். எது நடந்தாலும் சரி, தோல்வியா கவலைப்படாதுங்க, அது வெற்றியின் ஒரு படிக்கல்லா இருக்கலாம். பலவீனம் வருதா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. அந்த பலவீனத்திலிருந்து கூட கர்த்தர் நம்மளை பாதுகாத்து விடுதலையாக்க முடியும். பிரச்சனைகளா, கஷ்டங்களா, ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் மாட்டி இருக்கிறேன், எனக்கு விடுதலை செய்யுங்கப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன் சொல்லணும். ஆத்திர அவசரத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்க கூடாது. அது எல்லாமே உனக்கு நன்மைக்கா இருக்காது, அதை புரிஞ்சுருங்க. சரிண்ணா? ஆத்திர அவசரத்துக்கு இயேசுவை தேடிட்டு அப்புறம் அவசரத்துக்கு தேட வேண்டியது, மற்ற நேரத்தில் விட்டுட்டு ஓடிட வேண்டியது. அப்பன்னா எது நடக்குன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் நன்மைக்கா நடக்குமா, எல்லாம் தாறுமாறா நடக்குமான்னு தெரியாது. அதை பற்றி எனக்கு பட் அன்பு ஊறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கிறவா நடக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பு கூடுதல் நம்ம இடத்துல இருக்குதா? யாக்கோபு எழுதின நிருபத்திலே மற்றொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு அருமையா சொல்லியிருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். நன்மையான எந்த வரமும் ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையிலும் இல்லை. இதுதான் அந்த கடவுள், அதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? அவரிடத்துல மாறுதல் இல்லை, அவரிடத்துல வேற்றுமை இல்லை, அவர்கிட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமா, எந்த வித்தியாசமும் இல்லை. அதுதான் ஆண்டவர், அதான் நம்ம நேசிக்கிறவர், அதான் நம்மோடு கூட இருக்கிறவர். மாறாதவர் யா? மனுஷன் மாறுவான், மனுஷி மாறுவா, ஆனா கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். நன்மையான இந்து பூரணமான வரம் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அவரிடத்திலிருந்து நமக்கு வருகின்ற காரியங்கள் எல்லாமே நன்மைதான். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர் எப்படி உங்களுக்கு தீமையை செய்வார்? யோசித்து பாருங்க. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் எங்கேயாவது தீமை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு பைபிள் சொல்லுதா? அல்லது எங்கேயாவது வாசிக்க முடியுதா? அல்லது வேத புத்தகத்தில் நீங்க முழு ஆராய்ச்சியும் பண்ணி யாருக்காவது கர்த்தர் தீங்கு செய்தார்னு ஒரு வசனத்தை காமிக்க முடியுமா? ஒரு சம்பவத்தை காமிக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் வாழ்க்கையில் அவர் தீமை செய்வார்? தீமை செய்வார். பரத்திலிருந்து உண்டாகி பூரணமான ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்க்கணும். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்ம கூட இருக்கிறவன். பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனென்னை காக்கவல்லோ, அந்த காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. காத்திடுவார், காத்திடுவார், ஒவ்வொருவரையும் காத்திடுவார், ஒவ்வொருவரையும் காத்திடுவார். திடீர்னு நமக்கு கூட சில சமயத்தில் என்ன செய்யலாம், நிறைய நேரம் சரிக்கு விழுந்திருப்போம், வலிக்கு விழுந்திருப்போம், நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதிலெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்திருப்பார் தெரியுமா? அதான் முக்கியம். ஒரு சமயத்தில் ஸ்டில் ஐ ரிமெம்பர், ஒரு இடத்துக்கு நான் போகும்போது காரை விட்டு நான் இறங்கி நான் கால் வைக்கிறேன். நல்லா ஷார்ப்பாக ஒரு ஷார்ப்பான கம்பி, நல்லா அப்படி வெளியே அப்படியே என்ன செய்திருக்கு, நீண்டிட்டு இருக்குது ஷார்ப்பாக.
நான் காலை அப்படி கார்ல இருந்து அப்படி இறங்கி வச்சு அதுக்கு மேலதான் வச்சிருக்கணும். எப்படி அது கொஞ்சம் இருட்டான கொஞ்ச நேரம் தான். எப்படிதான் ஆண்டவர் எனக்கு ஒரு அதை பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தந்தார தெரியாது. ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன இதே மாதிரி நிறைய காரியங்கள் நான் சொல்லிட்டு போகலாம். ஒரு சிறிய காரியத்துல கூட ஆண்டவர் நம்மளை கவனமா இருப்பா. ஏதோ ஒரு காரியம் நமக்கு தடுக்குது அப்படின்னா அடுத்தாப்ப ஏதோ ஒரு டேஞ்சருக்கு இப்பவுமே ஒரு தடுக்கல் ஆண்டவர் கொடுத்து நம்மளை நிப்பாட்டுறாருன்னு அர்த்தம். அது அவரோடு கூட நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் இது ஏன் இப்படி வந்துச்சுன்ட்டு. அதை இது காலு சரிக்கிட்டு நல்ல சகுனம் இல்லை போல தெரியுது, இப்படி நீ உலகத்தான் போல பேசிட்டு இருந்தானா உன் மண்டையில எதுவுமே இருக்காது, அவ்வளவுதான். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை பண்ற, அடுத்து என்ன, ஏன் இதுக்கு நடக்குது, எதுக்கு, ஆவிக்குரிய ரீதியா சிந்திக்கணும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார். என்ன அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சில சொல்லுவாங்களா, பூனை குறுக்க விழுந்துச்சாப்பா அதனால இப்ப போக வேண்டாம். பூனை குறுக்க வந்தானே, நாய் குறுக்க வந்தானே, அதுவும் ஒரு பிராணி தானே, கடவுள் படைச்ச ஒரு படைப்பு தானே. இந்த மூட நம்பிக்கை சடங்காச்சாரங்கள்லாம் போகணுங்க, எல்லா நன்மைக்கு. ஆமா, இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது. கணவனை இழந்த பெண்கள் அவங்களுடைய சூழல் நிறைய இடங்கள்ல, படித்த இடங்கள்ல மாறிட்டு, இன்னும் படிக்காத இடங்கள், படிச்சும் சில முட்டாள்களா இருக்கிற இடங்கள்ல மாறல. அப்படிப்பட்டவங்க எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்தை போகும்போது அவங்க நிற்க கூடாது, அந்த இடத்துல நிற்க கூடாது, போக கூடாது. சரியா? யார் அதை கற்றுக் கொடுத்தா? என்ன அந்த மூட நம்பிக்கை? அப்படின்னா நீ ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னி என்ன பிரயோஜனம்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, who will teach? யார் இதை சொல்லுவா? நான் தைரியமா சொல்ல முடியும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவன் என்பதை நான் தைரியமா சொல்ல முடியும். பிராக்டிகலா நான் செய்து காமிக்கிறவன். பிராக்டிகலா இன்றைக்கு வரையும் எங்க தைரியமா ஆண்டோடைய நாம மகிமைக்கென்றே நான் சொல்லலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் அந்த மூட நம்பிக்கைகள்லாம் கலைந்து போட வேண்டும். எல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கே நீ நம்ம சொல்ல எப்ப ஆரம்பிப்போம், மூட நம்பிக்கைகள் கலைந்து போட வேண்டும். இப்படிப்பட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் காரியங்கள் எல்லாத்தையும் தூரத்துக்கு போடணும். அது வந்துச்சுன்னா என்ன, இது வந்துச்சுன்னா அவங்க எனக்கு கூட போகக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் சகலமும் உன் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாக நடக்க முடியும். மற்றபடி எப்படி நடக்கும்? அப்பொழுதுதான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க முடியும். ஆண்டவர் முன் குறித்த காரியங்கள், திட்டம் பண்ணின காரியங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அவர் செய்ய மாட்டார். நீங்க நல்லா ஒவ்வொரு காரியம் உன் வாழ்க்கையிலே நடக்கிறதே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அலசி பாருங்கள். வேற ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் எடுங்க, ஒரு சிங்கிள் டே, காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் உள்ள காரியத்தை நினைவுபடுத்தி ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், பேப்பர்ல எழுதி பாருங்க. எழுதிட்டு அந்த பேப்பர்ல எழுதுனதை நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. எழுதிட்டு அல்ல உங்க மிஸ்டேக் எத்தனை மிஸ்டேக் இருக்குது, அல்லது உங்க மிஸ்டேக் இல்லாதது எத்தனை இருக்குன்னு நீங்க பாருங்க. ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் உங்களுடைய டே டு டே லைஃபை ஒரு பேப்பர்ல எழுதி ஆராய்ந்து பாருங்க. அன்னைக்கு நீ புரிந்து கொள்வாய் நீ யார் என்பதை. அன்னைக்கு நீ புரிந்து கொள்வாய் who you are. அடுத்தவங்களை சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கிறோம், மற்றவங்களே பேசிட்டு இருக்கிறோம். பட் first of all we must understand who we are. நாம் யார் என்பதை அப்பொழுதுதான் தெரிந்துவிட்டோம். அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம யார்கிட்ட என்ன பேசியிருக்கோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கோம், எப்படிப்பட்ட செய்கைகளை நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு விலையேறப்பட்டது, பாவ மன்னிப்பு விலையேறப்பட்டது, புது சிருஷ்டி விலையேறப்பட்டது. இதெல்லாம் வந்துன்னா பழையவைகள் எல்லாம் ஒளியணுங்க, ஒளியணும். அப்பொழுதுதான் ஒரு புது சிருஷ்டியாக நம்ம காணப்பட முடியும்.
அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சகலமும் நன்மைக்கு இதுவாக ஆண்டவர் நடக்கும். எதை செய்தாலும் சரி, ஆண்டவர் அதில் ஒரு தைரியத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை தான் நம்ம யோசிக்கணும். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருக்கு தெரியும். நீங்க எத்தனை முறை ஆண்டவரை விட்டு தூரமா போனாலும், அவரை மறுதலித்தாலும், அவரை விட்டாலாம், அவருடைய தன்மை நன்மை செய்வதுதான் அவருடைய தன்மை. நீங்க தூரமா போகும்போது அவர் என்ன பண்ண முடியும்? உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அவர் பக்கத்துல வந்தாதான் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். காக்குற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூங்குகிறதும் இல்லை, கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்மளை இவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறார் பாருங்க. பிரயாணத்துல சரி, எல்லா இடங்களிலும் சரி, ஆண்டவர் சுகபத்திரமா நம்ம பார்க்கிறதுல எவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் என்னுடைய திறமை சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் குப்பை தான். நடந்து போறதுக்கும் கேரண்டி கிடையாது, எந்த வாகனத்தில் போறதுக்கு இப்ப கேரண்டி கிடையாது. ஆண்டோடைய பாதுகாப்பு அந்த ஒன்றுதான். பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் இயேசுவை. எல்லாரும் யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆல உயரமா யௌவன பண்பு கூந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார், எல்லாவற்றையும் நன்மைக்கு தான் நடத்துவார். அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சங்கீதம் 138ஆம் சங்கீதம் கடைசி வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா நன்மைக்கு நம்ம சொல்றோம். யாராவது உங்களுக்கு இப்படி ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமாயா? உனக்காக நான் எல்லாத்தையும் செய்துடுறேன்ட்டு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? சிலர் சொல்லியிருப்பாங்க, ஆனா நேரம் வரும்போது காணாம போயிருப்பாங்க. காணாம போயிருப்பாங்க. காலவாரி விடுறாங்களோ இல்லையோ, காணாமே போயிருவான். உங்களுக்காக செய்வோம்பா, அவனை நம்பி இருந்திருப்போம். கடைசியில் அன்னைக்கு ஆளே இருக்க மாட்டான், வந்திருக்கே மாட்டான், எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க.
ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு சங்கீதக்காரன் மூலமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுவார், கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். நீ தாவீதின் அனுபவத்தை போல பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா அவர் முடிப்பார். அவர் யாரை கொண்டு முடிப்பார்? அவரை கொண்டு முடிப்பார், அவளை கொண்டு முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முரட்டு விசுவாசம், வைராக்கியம் நமக்குள்ள கிளம்பணும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு சொல்றேன், அதான் கிளம்பணும். உலகத்துக்கு காரியத்திற்காக நம்ம எவ்வளவோ வைராக்கியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. உலக பிரகாரமா பார்த்து வைராக்கியத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அதுல எதையாவது ஒரு உப்புக்கு சப்புக்கு என்ன தெரியாது ஒரு அதுல ஒரு அர்த்தம் இருக்குதா? அல்லது ஏதாவது ஒரு காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? கர்த்தருக்காக வைராக்கியம் எடுங்க. அன்னைக்கு தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தனாலதான் யார் ராஜாவா ஆனா. இந்த பெலிஸ்தன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாற்றம், அதுதான் வைராக்கியம். ஏமாற்றம். ஆண்டவருக்காக நாம் வைராக்கியம் இருக்கணும். முரட்டு விசுவாசம். யோபு சொல்றான், அவர் என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் இதுதான். என் பிள்ளைகள் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார்களா? இதுதான் அந்த அன்பு, இதுதான் அன்பு. அப்படி கூறும்போது நான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துவேன், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துவேன். யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தெரிஞ்சா, ஒரு நாள் தம்பிக்கு முன்னால போய் கையை நீட்டிட்டு நிற்கணுமே அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு செய்திருப்பானோலா? இல்லை. அதை தான் அவன் கடைசியில் சொல்றான் யோசேப்பு, நீங்க எனக்கு தீங்கு செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மைக்க மாற்றினார். அதே போலதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஒருவேளை நீங்க ஆண்டோடத்தில் அன்பு கூறியவர்களா இருக்கும்போது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சக்திகள், உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வேணுமென்றே உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளையோ அல்லது வார்த்தைகளையோ எதையாவது ஒன்று பேசினாலும் சரி, ஒரு நாளிலே அவைகள் நன்மைகளாக மாறும். ஹல்லேலூயா. ஆனா இட் டேக்ஸ் டைம். சில காலங்கள் அதற்கு எடுக்கும். அந்த நாட்களிலே பொறுமையா இருக்கு. யோசேப்புக்கு உடனே வரல, உடனே வரல. அங்கிருந்து அடிமையா விற்கப்படுறான். போத்திபார் வீடு கொஞ்ச காலம், அதுக்கு பிறகு சிறைச்சாலை கொஞ்ச காலம், அதற்கு பிறகுதான் அரண்மனை, அதற்கு பிறகுதான் அரண்மனை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம சில காலங்கள் என்ன செய்யணும்? பொறுமையோடு அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிட மாட்டார். சகலமும் சகலமும் அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேசம், ஒரு அன்பு நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிறோமா? அதை பிரதிபலிக்கிறதுக்கு என்னையா செய்யணும்? அவர்கிட்ட நான் நேசிக்கிறேன், அவர்கிட்ட அன்பு கூறுறேன் அப்படிங்கிறத நீங்க பிரதிபலிக்கிறேன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நிறைய சொல்லிட்டு போலாம், நிறைய சொல்லிட்டு போனா. ஆனா உங்க டே டு டே லைஃப்ல அதை பிரதிபலிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? டெய்லி நீங்க இந்த வேதத்தை வாசிக்கணும். அப்பனா நீங்க நேசிக்கிறீங்க. இது அவருடைய கடிதம். உங்களுக்கு அருமையானவருடைய கடிதம் வந்தா எத்தனை ட்ரிப்பு படிப்பீங்க? இப்பெல்லாம் கடிதம் எழுதுறதுக்கு நேரம் கிடையாது, கடிதம் இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப். ஒரு காலத்துல லெட்டர் தான், அது வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வரணும்னா அது ஒரு வாரம் கழிச்சு வரும், 4 நாள். அது மகன்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கலாம், கணவன்கிட்ட இருந்து வந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகள்கிட்ட வரும்போது அந்த தாய் தகப்பன் அந்த லெட்டர் ஒரு 10 முறையாவது படிப்பாங்க. அதே மாதிரி பெற்றோர்கிட்ட வந்தால் பிள்ளைகள் அதை படிப்பாங்க, அது திருப்பி திருப்பி படிப்பாங்க. தங்களுக்கு அருமையானவர்களுடைய கடிதங்களை திருப்பி திருப்பி. இவர் நமக்கு அருமையானவர். ஹல்லேலூயா. இவர் நமக்கு அருமையானவர்.
அப்ப நம்ம அவரிடத்துல அன்பு கூறுறோம்னா அவருடைய வேதத்தை முதல்ல படிப்போம், ரெண்டாவது ஜெபிப்போம். ஜெபம் இல்லாத வாழ்க்கையே வீணான வாழ்க்கை. உன் வீட்டில் ஃபவுண்டேஷனே இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். எல்லாமே இருக்குங்க, அது இருந்து என்ன பிரயோஜனம்? ஃபவுண்டேஷன் வேணுமே, இதுதானே முக்கியம். prayer is the foundation. அந்த ஜெப ஃபவுண்டேஷன் இல்லைன்னா எது இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள்ல ஒரு பூமி அதிர்ச்சி வந்து எல்லாம் உள்ள போற மாதிரி சகலமும் உள்ள போயிருமே. மணல் மேல் கட்டினது போல ஆகிவிடும். ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம் உங்க வாழ்க்கையில காணப்படணும். இதுதான் அதற்குரிய பிரதிபலிப்பு. அவரிடத்தில் அன்பு கூறணும். குடும்ப ஜெபம் கட்டாய அவசியம். அதான் அடிக்கடி சொல்றேன். அதற்கு பிறகு பரிசுத்த நாள், கர்த்தருடைய நாள்னா அது கர்த்தருடைய நாள் தான், அது உங்க நாள் கிடையாது. அங்க வந்துடணும். இதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுறது. அப்போ மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் நீ அவரை நேசிக்கிறாரு என்பது இதுதான் அது பிரதிபலிக்கும். எத்தனை வேலை இருந்தாலும் என் மகன் என் மகள் என்னை தேடி வந்திருக்கிறார், அதுதான் அன்பு. உலக மனிதருக்கு உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். இது பேசிக்கான ஒரு 3 காரியங்கள். அதோடு கூட நம்முடைய நடை, உடை, நம்முடைய காரியங்கள், நம்முடைய சொல், நம்முடைய செயல் எல்லாத்திலையும் நம்ம ஒரு சாட்சி உள்ளவர். மற்றவர்களோடு கூட நாம் ஒத்து போக கூடாது. நான் இயேசுவின் பிள்ளை, அவரை நேசிக்கிறவன், அவரை என்னை நேசிக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? நிலைநிறுத்தணும். காம்ப்ரமைஸ் நெவர். ஒத்து ஓடுதல் பரவாயில்ல, இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இதுல போவீங்க, 2 இதுல போவீங்க, அப்புறம் உங்க வாழ்க்கை அப்படி ஆயிரும். காம்ப்ரமைஸ் பண்ணி 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 அப்படியே போயிருவீங்க ஒத்து ஓதிட்டு. அது ஒரு காலகட்டத்தில் அந்த மனசாட்சி அப்படி மழுங்கி போயிட்டு போனவர் என்ன பண்ண முடியும்? இல்ல, எப்பனாலும் இது ஆட்டுக்குட்டியை சாக்கடைக்குள்ள தூக்கப்பட்ட துள்ளிதான். அதே போல எங்கே சூழல்கள், தீமை, பாவம் இருந்தாலும் சரி, நாம் குதித்து ஓடுகிறவர்களாக, துள்ளி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு, எல்லா நன்மைக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நான் இயேசுவை நேசிக்கிறவளாக இருக்கிறேனா? அப்படி நீ இருப்பினால உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அன்று ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். சகலமும் நன்மைக்கு அதான் நடக்கும். ஏதோ ஒரு காரியத்திற்கு உடனே உங்களுக்கு தெரியாது, பின்னால தெரியும். அப்ப தெரியாது, பின்னால தெரியும். அவர் நிர்ணயித்த காரியத்தை ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது. அதுதான் யோபு சொல்லினான், நீர் நிர்ணயித்திருக்கிறியா, யார்தான் மாற்றக்கூடும்? அவருடைய டிட்டர்மினேஷனை no one will change. எவருமே மாற்ற முடியாது. அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவா இருக்கும். இன்னைக்கு நாம் அவரிடத்தில் அன்புக்குரியவர்களா இருக்கிறோமா? அதை தான் இருக்கணும். நீங்கள் அவரிடத்தில் அன்புக்குரியவர்களா இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நன்மையை நடத்துவார். தீமையை கூட அவர் நன்மையாக நமக்கு மாற்றி கொடுப்பார். யோசேப்புக்கு மாற்றி கொடுத்தது போல தீமையான காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினால் கூட, நீங்க போய் தீமையை செய்துட்டு இருந்தா அது நன்மையா மாறாது. அது நீ போய் செய்துட்டு இருக்கிறா. மாத்தி புரிஞ்சிடக்கூடாது. நீங்க தீமையான காரியத்திற்கு நேரம் ஓடிட்டு இருக்கீங்க, அது நன்மையா வரும்னா அது வராது. அதுல போய் நீ தான் முட்டி மோதணும். ஆனால் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளையாய் உனக்கு விரோதமான தீமையான காரியங்கள் உனக்கு வரும்போது, உனக்கு எதிராக வரும்போது, அதை ஆண்டவர் நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிற ஆசீர்வாதம். இந்த பாக்கியத்தை இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்வீர்களா? தேவனுடைய கரங்களிலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? அர்ப்பணிப்பீர்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதையா? எல்லா நன்மைக்கு தான். ஆண்டவரே, உண்மை உண்மையா நான் நேசிக்கிறேனா? அதை கேட்டு பாருங்க. அப்ப நேசிக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள பிரதிபலிப்பு. நான் சொன்னேன், வேதம் வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் நடக்கா? ஆலயத்தை குறித்த அந்த உணர்வு நம்மிடத்துல இருக்குதா? நம்முடைய வார்த்தை செயல்ல மற்றவங்களுக்கு மாதிரியாக சாட்சியான ஒரு வாழ்க்கை இருக்குதா? யோசித்து பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு நிமிடம்
ஆண்டவருடைய கரங்களில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, உண்மை நேசிக்கிற நேசத்தை எனக்கு தாருங்க. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அந்த நேசத்தின் ஆழம் அதை நான் புரிந்து கொள்ள கிருபை தாரும் சாமி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் இல்லைனா ஒரு முழுமை பெறாது. அர்ப்பணிப்பில் தான் முடிய வேண்டும். தேவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தான் நம்ம முடிக்கணும். சகலமும் நன்மைக்கு இது வாடுகிறேன். நிச்சயமாவும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து உங்கள்கிட்ட சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நாளை ஆராய்ந்து பாருங்கள், செய்த காரியத்தெல்லாம். அதற்கு பிறகு நீங்க புரிந்து கொள்ளுங்க, இந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நன்மையை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்னே. அந்த நன்றி மறவாமல் நாம போக்கிடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நேசிக்கிற தெய்வம் கிடையாதையா. என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழம் அதையா. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. எல்லாரும் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. பெருகிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருகிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை காட்டிலும். எல்லாரும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை நான். எல்லாரும் உண்மையான மனதோடு சொல்லுமா? உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன். உண்மையா சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க உங்க நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நீ நன்மையதான் செய்வீரப்பா, ஒரு நாள் தீமை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன்
உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன். உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன் சாமி, உம்மை நேசிக்கிறேன். சொல்வீங்களா? தகப்பனே, யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையில் எனக்கு கூட இணைஞ்சு நான் உம்மை நேசிக்கிறேன் சுவாமி, நான் உம்மை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நீ நன்மைதான் செல்வீருங்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை மாறட்டும், ஒரு வித்தியாசம் காணப்படட்டும் அப்பா. வேதத்தை வாசிக்கட்டும், ஜெபிக்கட்டும், குடும்ப ஜெபம் செய்யட்டும், குடும்பமாய் ஆலயத்திற்கு வரட்டும். தங்களுடைய வேலை ஸ்தலத்துல, தங்கள் தொழிலில், தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மற்றவர்களோடு பழகும்போது உம்மை அவர்கள் பிரதிபலிக்கட்டும் அப்பா. அவருடைய வார்த்தையினாலே, செய்கையினாலே உம்மை பிரதிபலிக்கட்டும். அந்த பாக்கியத்தை கொடுத்து நீர் வழிநடத்தும் அப்பா. சகலமும் நன்மைக்குதுவா நடத்தும். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தும். பலவீனமாக சுகவீனமாக யாராவது இருப்பார்களானால் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். ஒவ்வொருடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கும், இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். இயேசுவின் ரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும். உம்முடைய கிருபை அவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளு, வழி நடத்தும். எந்த ஒரு தீங்கும் துன்பமும் வராதபடி காத்துக்கொள்ளும் சாமி. உண்மையிலே நிலைத்திருக்க, உமக்கு சாட்சியா இருக்க, கனி கொடுக்க நீர் உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியும் ஜெபத்தையும் யூடியூப்ல பார்க்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவதாக. உம்முடைய கிருபை மாத்திரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.